ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்கள் ஊர் ஸ்பெஷலான சிதம்பரம் கத்திரிக்காய் குஸ்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துக்கிட்டோம். அதில் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அதில் இன்னைக்கு நாங்கள் 1/4 கிலோ அளவு பச்சை கத்திரிக்காவை இந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணிவிட்டு அதை நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது. இப்போ நம்ம சேர்த்துருக்க 1 கிளாஸ் தண்ணி தான் நம்ம கடைசி வரை யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளியை இந்த மாதிரி 4ஆக வெட்டி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே லைட்டாக கலந்து விட்டுருங்க. நான் இந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ அதை அப்படியே கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிட்டு இதுக்கு ஸ்பெஷலான ஒரு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/4 கிலோ கத்திரிக்காவுக்கு இந்த அளவு மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 7 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம், இது 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது இந்த அளவு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. நம்ம இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ரஃப்பாக கடைஞ்சி விட்டுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி மத்து போட்டு கடைங்க, ஆனால் ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது. நீங்கள் ஓரளவு ரஃப்பாக கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம கடைஞ்சி எடுத்துக்கிட்டா போதும். இப்போ நம்ம இதை வேற பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/4 கிலோ கத்திரிக்காவுக்கு இந்த அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ரெசிபி ஃபுல்லாகவே நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? அது கூடவே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவு மிளகு ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் மிளகு தட்டிலாம் போடக்கூடாது, இந்த மாதிரி அப்படியே போட்டுக்கோங்க. மிளகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 25 போல சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுறது தாங்க இதோட ஸ்பெஷலே. பெரிய வெங்காயம் ஆட் பண்ணாதீங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது, கண்ணாடி பதம் இருந்தாலே போதும். இப்போ நம்ம தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கூடவே அந்த கத்திரிக்காவையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே இதில் சேர்க்க போகிறதில்ல. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த தண்ணியையும் நம்ம மசிச்சு வச்சுருந்த கத்திரிக்காவையும் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். அது கூடவே இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதிலிருந்து 2 ஸ்பூன் அளவு பொடி மட்டும் இப்போதைக்கு ஆட் பண்ணிப்போம். அதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் புளியை நம்ம ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே தண்ணியில் போட்டு அதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை நம்ம கரைச்சிட்டு அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு 2 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை ஒரு 2 வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே வைக்க போகிறோம். 15 மினிட்ஸ் கழிச்சு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆகிருக்கு. அதிலிருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பொடிச்ச வெல்லம் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சிருந்த பொடியையும் முழுமையாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஒரு 2 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம இன்னொரு ஸ்டெப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னா, நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம நல்லெண்ணெய் இதில் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டு அதை ஒரு 2 வாட்டி கலந்து விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட சிதம்பரம் கத்திரிக்காய் கொஸ்து சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த கத்திரிக்காய் கொஸ்தை நம்ம சிதம்பரத்தில் சம்பார் ரைஸ்னு ஒன்று பண்ணுவாங்க. அது கூட வச்சு சர்வ் பண்ணி சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் இட்லி, தோசை எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிடலாம். இதை எது கூட வச்சு சாப்பிட்டாலும் பர்ஃபெக்டான டச்சாக இருக்கும். யாராவது சிதம்பரத்துல இருந்து இந்த ரெசிபியை பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம்.